வணக்கம். ஆங்கிலம் பிழை இல்லாம எழுதணும் பேசணும் அப்படின்னா இந்த டென்சஸோட யூசேஜ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில ப்ரெசன்ட் சிம்பிள் இல்லைன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டென்ஸை இன்னைக்கு நாம பார்ப்போம். அந்த ப்ரெசன்ட் டென்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பள்ளி பருவத்தில் படிச்ச இந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸ் இதை கொஞ்சம் ரீகால் பண்ணிப்போம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் அதுல சிங்குலர் ஒருமை அப்படின்னா நான், ஐ. பன்மை ப்ளூரல்னா நாம், வி. இப்ப செகண்ட் பர்சனுக்கு வாங்க, நீ, நீங்கள் தமிழ்ல. ஆனா ஆங்கிலத்துல ரெண்டுமே யூ தான். யூனா ஒருத்தாலையும் குறிக்கும், ஒரு குரூப்பா இருக்கிறவங்களையும் குறிக்கும். தேர்ட் பர்சன் சிங்குலர் பாத்தீங்கன்னா ஹி, ஷி, இட், அவன், அவள், அது. இது தேர்ட் பர்சன் சிங்குலர். இதே தேர்ட் பர்சன் ப்ளூரல்னா தே. அகிரணையா இருந்தா அவைகள்மோ, உயர்திணையா இருந்தா அவர்கள் அப்படிமோ. இதுதான் பர்சனல் ப்ரோனவுன் சார்ட். இப்போ பிரசன்ட் டென்ஸுக்கு பார்ப்போம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இதோட ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் வேர்ப். இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ஃபார்மேட். இதுல இந்த தேர்ட் பர்சன் சிங்குலரை கருத்துல கொள்ளாதீங்க. இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரச்சனைக்குரிய ஒண்ணு. அது போக பாக்கி எல்லாத்துக்கும் ஃபார்மேட் இதுதான், சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். இப்ப சப்ஜெக்ட்ங்கிறது என்னன்னா ஐ, வி, யூ, தே. இந்த இடத்துல நாம குறிப்பிட விரும்புறது இதெல்லாம் தான் சப்ஜெக்ட்னு பாருங்க. சிம்பிளா ஐ சப்ஜெக்ட், வேர்ப் ஐ கோ அப்படின்னு எழுதுறோம். இது பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட். இப்போ மற்ற சப்ஜெக்ட் we, you, they. பாருங்க, I go, we go, you go, they go. இந்த ஃபார்மட்ல வந்துருச்சா? சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் இந்த ஃபார்முலாவில் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு பாருங்க, he, she, it, அதுதான் பிரச்சனைக்குரியதுன்னு. இப்ப இந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எப்படி ஃபார்மட் பண்றோம்னு பாருங்க. he, she, it. இத மூணையும் நாம குறிப்பிடும் பொழுது இந்த பேஸ் வேர்ப் இருக்கு பாத்தீங்களா, அதோட es சேர்க்கிறோம். GOES. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரல் இருந்தாலும் சரி. இது தேர்ட் பர்சன் ப்ளூரல். இதுக்கு அப்படியே பேஸ் வேர்பை போட்டுட்டோம். ஆனா இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் he, she, it இதை பத்தி சொல்லும் பொழுது மட்டும் கோவோட es சேர்த்துட்டேன். he goes, she goes, it goes. இப்ப இன்னொரு கேஸ் எடுத்துங்க. இந்த கோன்ற வெர்புக்கு பதிலா பிளே அப்படின்னு எடுத்துங்க. ஒரு வேர்பு புதுசா பிளே அப்படின்னு ஒரு வேர்பு எடுத்துங்க. இப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அப்படியே ஐ பிளே, வி பிளே, யூ பிளே, தே பிளே அப்படின்னு வந்துடும். ஆனா he, she, இட்டுக்கு இந்த பிளேங்கிறது பிளேஸ் அப்படின்னு வந்துடும். PLAYS. he plays, she plays, it plays. முன்னாடி கோ அப்படிங்கிற பேஸ் வேர்புக்கு es சேர்த்தோம். ஆனா பிளேங்கிற பேஸ் வேர்புக்கு வெறுமனே எஸ் சேர்க்கிறோம். அப்போ இதுக்கு எப்படி இருக்கும் ஃபார்மட்? தேர்ட் பர்சன் சிங்குலரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மட் எப்படி இருக்கும்? பிரசன்ட் டென்ஸோட ஃபார்மட்னா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் எஸ் ஆர் எஸ். சப்ஜெக்ட் he, she, it ஏதோ ஒண்ணு, வேர்ப் இதுல பிளே,
அதோட என்ன பண்ணணும், எஸ் சேர்த்திருக்கோம். இந்த கேஸ்ல கோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இஎஸ் சேர்த்தோம். அப்ப ஜெனரல் ஃபார்மேட் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பிரசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும். சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் எஸ் ஆர் இஎஸ். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு இது ஃபார்முலா சப்ஜெக்ட் பிளஸ் verb. இப்ப எப்ப நாம எஸ் சேர்க்கணும் தேர்ட் பர்சன் சிங்குலர்ல, எப்ப இஎஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, verbs ending in s, sh, ch, o, x and z and s. இது ஒரு ஃபார்முலா. எந்தெந்த வேர்ப்ஸ்லாம் எஸ்ல முடியுதோ, இல்லை எஸ்ஹெச்ல முடியுதோ, இல்லை சிஹெச்ல முடியுதோ, ஓவில் முடியுதோ, எக்ஸ்ல முடியுதோ, இசட்ல முடியுதோ, அப்ப என்ன பண்ணணும், தேர்ட் பர்சன் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் இஎஸ் சேர்த்துடணும். பாருங்க, இப்போ எஸ்ல முடிகிற ஒரு வேர்ப் எடுத்துக்கிறேன், கிராஸ், சிஆர்ஓ எஸ்எஸ். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்றீங்க ஐ கிராஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் யூஸ் பண்றீங்க வி கிராஸ், செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ கிராஸ், செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் யூ கிராஸ் தான். ஆனா தேர்ட் பர்சன் வாங்க சிக்கலான விஷயம், he, she, it. இது மூணுக்குமே பாருங்க எஸ்ல முடிஞ்சா என்ன பண்ணணும், இஎஸ் சேர்த்துடணும். சிஆர்ஓ எஸ்எஸ் இஎஸ். அந்த வேர்ப் எஸ்ல முடிஞ்சதுன்னா அதோட இஎஸ் சேர்த்துடணும். இதே மாதிரி எஸ்ஹெச் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுங்க, பாருங்க பியூஎஸ்ஹெச். இந்த வேர்ப் எதுல முடியுது, எஸ்ஹெச்ல முடியுது. இப்பயும் என்ன பண்ணணும், இஎஸ் சேர்க்கணும். எப்படி வரும், புஷஸ் அப்படின்னு வந்துடும். ஆனா ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்தீங்கன்னா ஐ புஷ், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் எடுத்தா வி புஷ், செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ புஷ், செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ புஷ், தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே புஷ். ஆனா தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி ஷி இட்டுக்கு மட்டும் புஷஸ்ன்னு வந்துடுது. அப்போ எஸ்ஹெச்ல முடிஞ்சாலும் என்ன பண்ணணும், இஎஸ் சேர்த்துக்கணும். அடுத்தது கேட்ச், சிஏடி சிஹெச். இதை எப்படி மாத்துவீங்க, கேச்சஸ் அப்படின்னு எழுதுவீங்க. தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹி கேச்சஸ், ஷி கேச்சஸ், இட் கேச்சஸ். அடுத்தது டூங்கிற வேர்ப் எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணுவீங்க, சிங்குலரா இருந்தா ஐ டு, ப்ளூரலா இருந்தா வி டு, செகண்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா யூ டு, செகண்ட் பர்சன் ப்ளூரலா இருந்தா யூ டு, தேர்ட் பர்சன் ப்ளூரலா இருந்தா தே டு. ஆனா தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி ஷி இட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஹி ஷி இட். இது எல்லாத்துக்கும் டஸ் யூஸ் பண்ணும். அப்போ எந்தெந்த வேர்ப்ஸ்லாம் எஸ்ல, எஸ்ஹெச்ல, சிஹெச்ல, ஓவில், எக்ஸ்ல, இசட்ல முடியுதோ அந்தந்த வேர்ப்ஸ்க்குலாம் தேர்ட் பர்சன் சிங்குலர் எழுதும் பொழுது நீங்க இஎஸ் சேர்த்துக்கணும். இப்போ எக்ஸுக்கு சொல்லலாம் ஃபிக்ஸ், ஹி ஃபிக்ஸஸ், ஷி ஃபிக்ஸஸ், இஎஸ் சேர்த்துடணும். இது ஃபார்முலா. இப்போ இன்னொரு கேஸ் இருக்கு பாருங்க, ஒய்யில முடிகிற வேர்ப்ஸ், வேர்ப்ஸ் ending in y. Verbs ending in y. நான் ரெண்டு சொல்றேன், ஒன்னு பிளே, இன்னொன்னு கேரி. ரெண்டையும் வேடிக்கை பாருங்க. ஹி ஷி இட்டுக்கு இந்த பிளேங்கிறது என்ன பண்ணணும், ஹி ஷி இட்டு, இந்த பிளே பிளேஸ்னு வந்துடும், PLAYS. ஆனா அதே ஹி ஷி இட் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு
இந்த கேரிங்கிறது எப்படி மாறும்னா CARRIES கேரிஸ் இப்படி வரும். இப்போ இதுல என்ன ஃபார்முலானா verbs ending in y ரெண்டு கேஸா பிரிக்கலாம். இந்த ஒய்க்கு முன்னாடி உள்ள எழுத்தை பாருங்க, அது வவலா இருந்து போச்சு. வவல்ஸ்ல ஏதாவது ஒண்ணு A E I O U, அந்த வவல்ஸ்ல ஏதாவது ஒரு லெட்டரா இருந்ததுன்னா அப்படியே எஸ் எடுத்துருங்க. இந்த ஒய்க்கு முன்னாடி உள்ள எழுத்து கான்சனன்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கு, AIOU தவிர பாக்கி உள்ள எழுத்துல ஏதாவது ஒண்ணா இருந்தா அந்த ஒய்யை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு IES சேர்த்துக்கணும். அப்ப இதுதான் ரூல். verbs ending in y ரெண்டு கேஸா பிரிக்கிறோம். ஒரு கேஸ்ல இந்த ஒய்க்கு முன்னாடி உள்ள லெட்டர் வவலா இருந்துச்சுன்னா அப்படியே எஸ் சேர்த்துக்கணும். ஒய்க்கு முன்னாடி உள்ள லெட்டர் கான்சனண்டா இருந்ததுன்னா இந்த ஒய்யை கட் பண்ணிட்டு IES சேர்த்துடும். இத ரெண்டு ரூலை தவிர, முன்னாடி சொன்னது இது தவிர பாக்கி உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே எஸ் சேர்த்துட வேண்டியதுதான். இதுதான் தேர்ட் பர்சன் சிங்குலரோட யூசேஜ். எதுல? பிரசன்ட் டென்ஸ்ல. இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும், இந்த பிரசன்ட் டென்ஸை எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்? எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாமா? எந்தெந்த சூழ்நிலையில இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நாம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விதான் அது. அதற்கான பதிலை இப்ப பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். ப்ராப்பரா நம்ம எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிட்டோம்னா பயன்பாட்டுல எல்லாமே வந்துடும். பெர்மனன்ட் எவென்ட்ஸ், பெர்மனன்ட் எவென்ட்ஸ். அடுத்தது ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டி. ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ். frequent, scheduled things. இந்தந்த சூழல்ல தான் நம்ம சிம்பிள் பிரசன்ட்டை உபயோகப்படுத்தணும். பெர்மனன்ட், இப்ப காலங்காலமா நாம இந்தியாவில் வசிக்கிறோம். ஐ எம் லிவிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்னா தப்பு, சொல்லக்கூடாது. ஐ லிவ் இன் இந்தியா அப்படிதான் சொல்லணும். பெர்மனன்ட் அப்படிங்கிற போது ஐ லிவ் இன் இந்தியா, ஐ லிவ் இன் இந்தியா, ஐ எம் லிவிங் இன் இந்தியான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பெர்மனன்டான விஷயங்களை பத்தி பேசும்பொழுது நம்ம பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் வெர்பு. ரைட்டுங்களா? அடுத்தது ரெண்டாவது விஷயம் வாங்க, ஹேபிச்சுவல். தினம் நம்ம காஃபி குடிக்கிறோம், அது நம்மளோட ஹேபிட். ஐ எம் ட்ரிங்கிங் காஃபி எவ்ரி டே அப்படின்னு சொன்னா சரியா அப்படின்னா சரியில்லை, தப்பு. பாருங்க, ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி டே, இது ஹேபிட். அத சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லணும். அடுத்தது ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ். சூரியன் வந்து கிழக்கு உதிக்குது பாருங்க, சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், அது வந்து ஃபேக்ட். ட்ரூத், இப்போ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். பாருங்க, வாட்டர் பாயில்ஸ், ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால பாயில்ஸ் போடுறோம். அட் 100 டிகிரி செல்சியஸ், இது எந்த கேஸ்ல வருதுங்க? ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ்ல வந்துடுது. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட், அவ தினமும் பஸ்ல தான் வருவா, ஃப்ரீக்வெண்டா நடக்கிற விஷயம். she is always coming by bus அப்படின்னு சொல்லலாமா? தப்பு, சொல்லக்கூடாது. சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். இவ்வாறுங்க, she always takes the bus. ஃப்ரீக்வெண்டா நடக்கிறது, எப்பவுமே பஸ்ல தான் வருவா. she always takes the bus. அடுத்தது ஷெட்யூல், நிர்ணயிக்கப்பட்ட நிகழ்வுகள். இப்ப நம்ம வகுப்பு வந்து காலம்பர 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சொல்லணும். அப்ப நம்ம பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அவர் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ்
at 9 AM பாருங்க சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணிருக்கு. ஆக சிம்பிள் ப்ரெசன்ட் எந்தெந்த சூழலில் பயன்படுத்தப்படணும்னா காலகாலமா நடக்கிற விஷயங்கள் பர்மனன்ட், ஹாபிச்சுவல் பழக்க வழக்கங்கள், ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ் ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஷெட்யூல் கால நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆக இப்படி நாம யூசேஜ் ஆஃப் டென்ஸை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டென்சஸோட யூசேஜ் நமக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட வெக்காபுலரியும் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இங்கிலீஷை பிழை இல்லாமல் பேசவும் செய்யலாம், எழுதவும் செய்யலாம். முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ.